ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் எழுதின தீம் ஃபார் இங்கிலீஷ் பி அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்போ தானே போடுறோம் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜேம்ஸ் மெர்சர் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் இவர் வந்து February 1, 1901 May 22, 1967 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் போயட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நாவலிஸ்ட், பிளேரைட், அதுக்கப்புறம் காலமினிஸ்ட்டும் கூடங்க. இவர் வந்து அந்த ஜாஸ் போயட்ரி அப்படிங்கிற ஒரு லிட்ரரி ஆர்ட் ஃபார்ம் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த ஹார்லம் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவைவல், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மியூசிக்கு, டான்ஸ், ஆர்ட், ஃபேஷன், லிட்ரேச்சர், தியேட்டர், பாலிட்டிக்ஸ், இது எல்லாமே அந்த ரிவைவ் ஆகிறதுக்கு உருவாகப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் ஒரு குரூப். அதை வந்து குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ், குரூப் ஆஃப் பெயிண்டர்ஸ், ஆர்டிஸ்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி கொண்டு வந்தது ஹார்லம் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் அண்ட் கல்ச்சுரல் ரிவைவல். குறிப்பாக இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஒர்க் ஆஃப் ஆர்ட்னா ரைட்டிங்ஸ் மட்டும் கிடையாது, மியூசிக், டான்ஸ், ஆர்ட் ஃபார்ம், ஃபேஷன் எல்லாமே இதை மீன் பண்ணும். ஸோ இதில் வந்து லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் வந்து ஒரு ஹார்லம் ரெனைசன்ஸோடைய லீடராக கன்சிடர் பண்ணப்படுறாரு. அப்புறம் இந்த பர்டிகுலர் போயம் இருக்கு இல்லையா, தீம் ஃபார் இங்கிலீஷ் பி அப்படிங்கிற இந்த போயம் வந்து 1951 பப்ளிஷ் ஆகிருக்குங்க. இது வந்து ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக். ஒரு 22 இயர் ஓல்டு ஒரு பிளாக் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நியூயார்க் சிட்டியில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த போயம் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா, அவங்களோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போது ஒரு பேஜ் ரைட் அப் நீ எழுதிட்டு வரணும், ஒரு பேஜுக்கு எழுதிட்டு வரணும், அது உண்மையாக இருக்கணும், உனக்கு அது உண்மைன்னு தோன்ற விஷயத்தை அதை நீ எழுதியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அசைன்மெண்ட் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஸ்டூடெண்ட், அந்த 22 இயர் ஓல்டு பிளாக் ஸ்டூடெண்ட், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்க்கு நிறைய விஷயங்கள் மைண்டில் வருது, நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகுது. உண்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையாக நடக்கிற நிகழ்வு அப்படின்னா நம்மளுடைய அந்த பிளாக் டிஸ்கிரிமினேஷனா, ஐடென்டிட்டியா, எதை பற்றி எழுத சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் நிறைய கொஷின்ஸ் ஓடுது. ஸோ இந்த ஸ்பீக்கர் கேட்குற கொஷின், அந்த 22 இயர் ஓல்டு பாய் கேட்குற கொஷின் வந்து அமெரிக்காவில் அந்த ரேசிசம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத காட்ட நினைக்கிறாங்க. அந்த பிளாக் பீப்புளுக்கு எதிராக அந்த ரேசிசம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது அந்த காலேஜ் கோயிங் பாய் சொல்கிறது மூலியமாக நமக்கு தெரிய வருதுங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம் தான். அண்ட் இந்த போயம் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்கில் வருது. ஏன்னா இதில் வந்து அந்த மென்ஷன் பண்ணிக்க லைன்ஸாக இருக்கட்டும், அந்த போயம் எழுதுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பர்சனுடைய மைண்டிலிருந்து வர்ற அந்த தாட் ப்ராசஸ், ஃபீலிங்ஸை அதை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, அதை மிமிக் பண்ணுற மாதிரி, அந்த தாட் ப்ராசஸ், அந்த ஒரு 22 இயர் ஓல்டு காலேஜ் கோயிங் பாயோடைய ஃபீலிங்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த மிரர் மாதிரி இந்த போயம் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு ஒரு போயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டர்ன் தான். அந்த மைண்டில் என்னெல்லாம் ஓடுது, அதான் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி மனசில் என்னெல்லாம் ஓடுதோ அதை ஃபுல்லாக அப்படியே போயமாக எழுதியிருப்பார். ஸோ அந்த இங்கிலீஷ் பி, தீம் ஃபார் இங்கிலீஷ் பி அப்படிங்கிறது அந்த போயத்தோடைய டைட்டிலே. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்டர், அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு ரைட்டிங் அசைன்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அந்த யங் பிளாக் ஸ்டூடெண்ட் வந்து அந்த அசைன்மெண்ட்டை எப்படி முடித்தார், அதாவது அந்த அசைன்மெண்ட்டை எழுதி முடித்தாரா இல்லையா, அப்போ என்ன சொல்ல நினைக்கிறாரு அந்த அசைன்மெண்ட் மூலிமா அப்படிங்கிறது தான். இந்த போயம் வந்து 1951 லாங்ஸ்டன் ஹியூக்ஸோடைய போய்ட்ரி கலெக்ஷனான மாண்டேஜ் ஆஃப் அ ட்ரீம் டெஃபர்டு அப்படிங்கிற போய்ட்ரி கலெக்ஷனில் இந்த போயமும் ஆட் ஆகி பப்ளிஷ் ஆகிருங்க. ஸோ அந்த போயத்தோடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன்ஸ் வந்து ஐட்டலிக்ஸில் இருக்கும். எப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. கோ ஹோம் அண்ட் ரைட் அ பேஜ் டு நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்ல நினைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், இன்றைக்கி வீட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பேஜ் ரைட் அப் மாதிரி எழுதணும்ப்பா, அந்த பேஜை நீ கொண்டு வரணும், அந்த பேஜில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் உன்னுடைய லைஃப்பில் நடந்த உண்மையான விஷயமா இருக்கணும், உன்கிட்டேருந்து அது வரணும். அதை சொல்லுவாங்களா, உள்ளேருந்து தானாக வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அது உன்னுடைய விஷயமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது உண்மையாக இருக்கும், அதாவது ஒரிஜினலாக இருக்கணும். நீ எழுதுகிற பேஜ் வந்து இதையே காப்பி பண்ணலாம் எழுதிட்டு வர வேண்டாம், ஒரு பேஜ் ரைட் அப் உங்களுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டி. ஒன்றும் குட்டி பசங்க கிடையாது, இவங்க வந்து கிண்டர் கார்டனில் படிக்கிற பிள்ளைங்க கிடையாது. 22 இயர் காலேஜ் கோயிங் பாய், ஒரு பிளாக் பாய். இவர் அந்த யூனிவர்சிட்டியில் எல்லோரும் கொடுக்குற அசைன்மெண்ட் தான். பட் அதை இவர் எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான்
தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பிகின் பண்ணும்போது இவருக்கே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன சிம்பிளான விஷயந்தானான்னு எனக்கு தோண வைக்குது. அதாவது உனக்கு தெரிஞ்ச விஷயம் உன்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இது சிம்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த விஷயத்தில் என்ன உண்மை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மோரோவர் அவருடைய ஐடென்டிட்டி சொல்ல நினைக்கிறார். நான் வந்து 22 கலர்டு அப்படின்னு சொல்கிறாரு. கலர்டுங்கிறது இங்கே அந்த டார்க் காம்ப்ளெக்ஷனை சொல்ல நினைக்கிறாங்க. பிளாக் ஆஃப்ரிக்கன் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. ஆஃப்ரோ அமெரிக்கன். ஸோ இவர் பிறந்த ஊர் வந்து வின்ஸ்டன் சலம் அப்படிங்கிற பிளேஸு. அதுக்கப்புறம் நான் அங்கே ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் டர்ஹாம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போனேன். அப்புறம் இந்த காலேஜு அந்த ஹேர்லம் பிளேஸில் இருக்கிற அந்த ஹில்லில் இருக்கிற ஒரு ஹில் டாப் காலேஜில் தான் நான் படிக்கிறேன். இந்த காலேஜை பொறுத்தளவில் என்னுடைய கிளாஸில் நான் மட்டும்தாங்க அந்த பிளாக் கலர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ரீடர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஹில் அப்படி ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தோம் அப்படின்னா அந்த ஹில் டாப்பில் தான் அந்த காலேஜ் இருக்குது. அந்த ஹேர்லம் பிளேஸில் அப்படி கொஞ்சம் இறங்கி வந்தேன்னு வைங்களேன், என்னோடய வீட்டை ரீச் பண்ணால் ஒரு பார்க் வழியாக கிராஸ் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் செயின்ட் நிக்கோலஸ் 8th அவென்யூ அதை கிராஸ் பண்ணி போகணும். அப்புறம் 7th அவென்யூ 7th அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டை சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐ கம் டு த ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹேர்லம் பிரான்ச் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்ததுக்கப்புறம் என்னுடைய வீடை வந்து நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு எலிவேட்டர்னால் லிஃப்ட்டுங்க. அது மூலியமாக தான் என்னுடைய ரூமுக்கு நான் ரீச் ஆக முடியும். வந்தாச்சு, எலிவேட்டர் மூலிமா ரூமுக்கு வந்தாச்சு, உட்காந்தாச்சு. இப்போ என்னுடைய பேப்பரை எடுத்து நான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பித்தாச்சு. ஆனால் இந்த சொல்ல நினைப்பாங்க, அதை பேசு அப்படின்னா நிறைய நம்ம பேசலாம். எழுது அப்படிங்கிறதும், அதுவும் எழுதுறது, கதை எழுதுறது எவ்வளோ நாள் எழுதலாம். இப்போ ஸ்டூடெண்ட் ஆன்சர் எழுதுறாங்க அப்படின்னா கதையாக எழுதுறாங்கன்னா எவ்வளோ நாள் எழுதலாம். பட் உண்மையான விஷயத்தை எழுது, மனசில் தோன்ற உண்மையான விஷயம் எழுது அப்படின்னா அந்த எழுத்துக்கள் வந்து ஓடாதுங்க. இது வந்து அந்த பேப்பரே பிளாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் மனசில் இருக்கும். எப்படி அதை வார்த்தைகளாக கொண்டு வர்றதுங்கிறது தெரியாமல் சிக்கி தவிக்கிற ஒரு மொமெண்ட்டு. சரி தானே? அப்போ இப்போ தான் அவர் சொல்ல நினைக்கிறாரு. அப்படி நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக கண்டினியூ ஆகுது. இதில் என்னென்னா ட்ரூ உண்மை என்னை பொறுத்தவரை உண்மையான விஷயம் அப்படின்னா எனக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்ன, நான் வந்து இப்போ 22 இயர் ஓல்டு காலேஜ் கோயிங் பாய், இது மட்டும்தான் எனக்கு தெரியுது. இதை தவிர நான் எந்த விஷயத்த உண்மைன்னு நான் சொல்லிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு பிளாக் ஆஃப்ரோ அமெரிக்கன் ஒரு அமெரிக்காவில் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ரேசிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணிட முடியாது. அப்போது இது வந்து அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புளுடைய சஃபரிங்ஸை காட்டுது. அந்த இடத்துல வந்து அவங்க வாய்ஸ்லெஸ் பீப்புளாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ என்னோடய வயசை வேணால் நான் சொல்ல முடியும். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்ன பார்க்குறேன் அப்படின்னா அதெல்லாம் இங்கே எழுதிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவரே கேட்குற மாதிரி. ஏன்னா இது வந்து ட்ராமாட்டிக் மோனோலாக் பேட்டர்னில் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாதுப்பா, கஷ்டமான விஷயந்தான், வெரி ஹார்ட். இது வந்து என்னுடைய உண்மையை சொல்ல நினைக்கிறோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்மை எதுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது நான் வந்து 22 இயர் ஓல்டு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். வேறு எதாவது சொல்லணும், நான் பார்த்தது, நான் ஃபீல் பண்ணது, நான் கேட்டது அப்படின்னா இதை ஹேர்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஸில் உள்ள விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இதை பற்றி நான் எழுதணும்னு நினச்சேன்னு வைங்களேன். ஏன்னா ஹேர்லம்லேயே நிறைய விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து சரி ஓகே அதை பற்றி நம்ம இந்த பேஜில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது இப்போது ஹேர்லம் பிளேஸை தவிர்த்து நான் வேறு என்ன நான் கேள்விப்பட்டிருப்பேன், நியூயார்க் சிட்டியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதையும் நம்ம எழுதலாம், ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோரோவர் என்ன எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கிறார் அவர். சரி தானே? இப்போது நான் சாப்பிட்டது, தூங்கினது, ட்ரிங்க் பண்ணது, அப்புறம் என்னுடைய லவபிள் பீப்புள் அவங்கள பற்றி எழுதலாமா, அப்புறம் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணதை பற்றி எழுதணுமா, அல்லது நான் ரீட் பண்ண விஷயமா, அல்லது நான் வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன், அப்புறம் லைஃப் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மென்டாலிட்டி எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் நிறைய ஓடுது. இப்போது இது போக எனக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கும். எப்படின்னா கிறிஸ்மஸ் டைமில் எனக்கு வந்து ஒரு பைப்பு கிஃப்டாக கிடச்சிது. மேபி ஸ்மோக்கிங் பைப்பாக கூட இருக்கலாம். அந்த ஸ்மோக்கிங் பைப்பை ரெஃபர் பண்ணுற அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் அதை பற்றி எழுதட்டுமா, அல்லது பெஸ்ஸி ஸ்மித் ரெக்கார்ட் பண்ண சில மியூசிக் இருக்கு இல்லையா, அதை பற்றி நான் எழுதட்டுமா. இப்போது இந்த மாதிரி நிறைய ரெக்கார்டட் மியூசிக்லாம் இருக்குது, அது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, அதெல்லாம் எழுதலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு பிளாக், எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் பிடிக்குது. சில நேரத்தில் வந்து மித்த மக்களையும் பிடிக்குது, அதாவது மித்த ரேஸ் பீப்புளை கூட எனக்கு பிடிக்குது. அப்படின்னா இவர் பிளாக்காக இருக்கிறதுனால தான் மித்த மக்கள் இவரை வந்து பிடிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. நான் பிளாக்காக இருந்தாலும் எனக்கு எல்லா வகையான மக்கள், எல்லா ரேஸ் பீப்புளும் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா.
அப்போது எல்லா பீப்புளாலையும், அதாவது டிஃப்ரெண்ட் ரேஸ் பீப்புளாலையும் பிளாக் வந்து இக்னோர் பண்ணப்படுறாங்கங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போது இப்போ பிளாக் பற்றியே நான் எழுதட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எஸ்ஸே வந்து நான் வந்து பிளாக்கை பற்றி எழுதலாமா? அப்போது என்னை பற்றி உண்மையாக எழுதணும் அப்படின்னா ஒயிட்டை பற்றி எழுத முடியாது இல்லையா? இப்போ ஏன்னா நான் வந்து ஒரு பிளாக் ஐடென்டிட்டி உடையவன். அப்போ நான் போய் எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டாரு, நீ எழுதுறது உன்னை பற்றின உண்மையான விஷயம் அப்படின்னா நான் ஒயிட்டை பற்றி எழுத முடியாது, அப்போ நான் பிளாக்கை பற்றி எழுதுறேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. அவர் மைண்டில் நிறைய விஷயம் வந்து ஓடுது, எதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது அப்படி நான் எழுதினாலும் பிளாக்கை பற்றி நான் எழுதினா கூட அது ஒரு பார்ட் மாதிரி தான் ஆகும். ஏன்னா டீச்சர் அவங்க வந்து ஒரு ஒயிட்டை, ஸோ எப்படி அதை நம்ம எழுத முடியும்? அவங்க வந்து ஒரு, இப்போ நான் டீச்சரும் ஒரு பிளாக்காக இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. பட் அவங்க வந்து ஒரு ஒயிட்டை, இப்போது ஒயிட்டுங்கிறது இது எதை மீன் பண்ணுது அமெரிக்கா பொறுத்தளவில் அப்படின்னா அமெரிக்கன். அப்போ அந்த இடத்துல நான் ஒரு பார்ட் மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க. எப்படின்னா அவள் ஃபஸ்ட்டு இந்த போயத்தோட பிகினிங்லேயே சொல்லியாச்சு, அந்த ஹோல் காலேஜில் நார்த் கேரோலினா டர்ஹாம் அதில் படித்த போதும் சரி, அப்புறம் அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க் சிட்டியில் இருக்கிற அந்த ஹேர்லம் பிளேஸில் உள்ள ஹில் டாப்பில் இருக்கிற அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இவருடைய கிளாஸில் இவர் ஒருத்தர் தான் பிளாக்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போ இவர் தான் அந்த இடத்துல வந்து ஒரு தனிச்சு விடப்பட்ட மாதிரி, அல்லது ஆட் மேன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி என்னைய தான் வந்து தனித்து பார்க்க நினைக்கிறாங்க. ஸோ நான் எப்படி இதை பற்றி எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண நினைக்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே, வேறு என்ன பண்ணுறது? வேறு வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து என்னைய பிளாக் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதில் ஒரு பார்ட்டு தான், அந்த ஹோலில் வந்து நீங்கள் என்னை ஜாயின் பண்ண விரும்பலை, என்னை ஆட் பண்ணிக்கல அப்படின்னா நான் பார்ட்டாகவே இருந்து போகிறேனே, தனியாகவே இருந்துக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் உங்ககிட்ட இருந்தும் நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறேன், என்கிட்ட இருந்து கூட நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஓல்டராக இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து நிறைய விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கவும் ரெடியாக இருக்கேன், லேர்ன் பண்ணவும் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திஸ் இஸ் மை ரைட்டிங் அசைன்மெண்ட் ஃபார் இங்கிலீஷ் பி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்பா இதை தான்ப்பா நான் சொல்ல நினைக்கிறேன், இதுதான் அந்த அவங்க எழுத கொடுத்த திஸ் இஸ் மை பேஜ் ஃபார் இங்கிலீஷ் பி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த போயம் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது. லாங்ஸ்டன் ஹியூஸோட இந்த போயம் ஒரு 3 ஸ்டான்ஸா போயம் தான். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைன்ஸ் பேட்டர்ன்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். பட் அவருடைய மைண்டில் வந்து என்னென்ன விஷயம்லாம் ஓடுச்சு. இப்போது இந்த போயத்தை வந்து நம்ம வந்து ஓலே சோயிங்காவோடைய டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் கூட நம்ம ரிலேட் பண்ண முடியும். அது வந்து கான்வர்சேஷன் பேட்டர்னில் அமைச்சிருப்பாங்க. பட் அந்த பிளாக் ஆஃப்ரிக்கன் வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாமே அந்த போயத்தில் கொண்டு வந்திருப்பார். இங்கே என்னென்னா அவருடைய தாட் ப்ராசஸ், அந்த 22-year-old காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அசைன்மெண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி எழுதணும், உண்மையாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த இடத்துல போய் எழுத முடியாதுங்கிறதுலையும் இவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை எழுதுங்க அப்படின்னா இவர் பிளாக் ஆஃப்ரிக்கன் தான், ஆஃப்ரோ அமெரிக்கன். அப்போ இவருடைய அந்த லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இவருடைய ஃபீலிங்ஸ், இவருடைய தாட் ப்ராசஸ் எழுதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு எவால்வேட் பண்ணுற டீச்சர் வந்து ஒயிட்டு. ஸோ அந்த இடத்துல அது வந்து அக்னாலேஜ் பண்ணப்படாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. மோரோவர் ஹியூமிலியேஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய இந்த பிளேஸில் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்ல நினைக்கிறாரு. இந்த நியூயார்க்கில் கூட எல்லா இடத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வேறு என்ன பண்ண முடியும்? எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட் உண்மையானதாக தான் இருக்கணும்னு சொன்னதுனால சரி, ஓகே, நானும் உங்களுடைய ஒரு பார்ட்டு தான், நானும் அமெரிக்கனாக இருந்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரெடி அக்செப்டிங். ஏன்னா மித்த ரேஸ் பீப்புள் தான் பிளாக் ஆஃப்ரோ அமெரிக்கனை வந்து சேர்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினச்சிட்றாரு. நான் ரெடியாக, இப்போ எனக்கு வந்து சில விஷயங்கள் எனக்கு லேர்ன் பண்ண உங்ககிட்டேருந்து தான் கற்றுக்கணும், உங்ககிட்ட இந்த சென்ஸ் அந்த ஒயிட் பீப்புள் உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கணும் அப்படின்னா நான் ரெடியாக இருக்கிறேன். மேபி நீங்கள் ஓல்டராக இருக்கலாம், ஒயிட் பீப்புளாக இருக்கலாம். ஸோ ஐ எம் ரெடி ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஓவராலாக அந்தளவுக்கு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அமெரிக்காவில் இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து ரெடி அக்செப்டிங் டு த சிச்சுவேஷன் அப்படிங்கிற கான்செப்டை இருந்தாலும் அவங்க வந்து ஹியூமிலியேட் பண்ணப்படுறாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னும் இந்த கான்செப்டை தான் திஸ் இஸ் மை பேஜ் ஃபார் இங்கிலீஷ் பி அப்படின்ட்டு அந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் நம்ம லாங்ஸ்டன் ஹியூக்ஸை. ஸோ இந்த போயத்தோடைய தீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேஸ், ஐடென்டிட்டி, அப்புறம் பிலாங்கிங், இதெல்லாமே இதனுடைய மெயின் கான்செப்டாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இது வந்து லாங்ஸ்டன் ஹியூக்ஸோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் பிலவட் போயம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஈவினிங் டைம் அவர் ஜாபில் இருக்கும்போது அவர் எழுதின ஒரு மொமெண்ட்டு.
இதில் வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது அந்த ஒயிட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறதும் சரி, ஒயிட் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்போதும் சரி, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி காமனாக யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாதுங்க, அவர் நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் சொன்னாங்க இல்லையா, வின்ஸ்டன் செல்லம், அப்புறம் ஹேர்லம், அப்புறம் கொலம்பியா யூனிவர்சிட்டி, நியூயார்க் சிட்டி காலேஜ், அந்த நியூயார்க்கில் இருக்கிற பிளேசஸ், இதில் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரொவைல் ஆகுங்கிறத மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் இந்த போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.